ஜென்மசனி விலகுது. வேற என்ன வேணும்? ஆனால் காது மூக்கு தொண்டை வாய் தலையில் கவனமாக இருக்கும். அதே போல் காலில் உஷாராக இருக்கும். வாகனம்தான் கும்பத்துக்கு டக்கு டக்குன்னு அனுகூலம். தெய்வ மார்க்க பயணங்கள், குருமார்கள் தரிசனம், தொடர்ச்சியாக அந்த பிரச்சனை தீர்வு, எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி வருவது, வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறுவது, புதிய முயற்சிகள் அனுகூலம் பெறுவது, பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம் பெறுவது, வியாபாரத்தில் புது யுக்திகளை புகுத்துவது, திருமணத்தில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படுவது, சுபகாரிய தடைகள் நிவர்த்தி ஏற்படுவது, குடும்பத்தில் புது வரவுகள் வருவது, பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம், பழைய நண்பர்கள் உறவினர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுவது, நீண்ட நாட்களாக மனத்தாங்களாக இருந்த உறவுலையோ நட்பிலையோ இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். தேகாரோக்கியத்தில் கவனம். சளி தொந்தரவு வீசிங் இருப்பவர்களெல்லாம் ரொம்ப கவனம். மற்றபடி வாகன அமைப்பு, புதிய முயற்சிகள் அனுகூலம். இப்போ சிறிய வயது கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம். 55 வயதுக்குள்ளாக இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் எல்லாம் தொட்டதெல்லாம் தொடரும். யோக கலங்கள், அனுகூலங்கள், பெரிய நம்பிக்கை, பெரிய ஏற்றம். வியாபாரத்தில், தொழிலில், உத்தியோகத்தில் அனுகூலம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை. எதிர்பார்க்காத எல்லா விஷயமும் அனுகூலம். திட்டமிட்டு செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் ஏற்றும். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் நிவர்த்தி. தொழில் ரீதியாக அற்புதமான ஏற்றம். செல்வாக்குகள் கூடுவது கண்கூடாக பார்க்கலாம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதி அற்புதமும் சந்தோஷமும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சுபகாரியத்தையும் தள்ளிக்கொண்டே போகாமல் டக்கு டக்குன்னு முடித்து விழுவதுடன் வேற என்ன வேணும்? புதிய முயற்சி, பணவரவு, தொழில் கிடைப்பது, குடும்பத்தில் நிம்மதி கிடைப்பது போராதா? அதே போல் நரசிம்மர் கும்பத்துக்கு தைரியம் கொடுப்பார். எதிரிகள் சத்துருக்களிலிருந்து பாதுகாப்பை கொடுப்பார்.